குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 5 அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போவே தொடங்கிட்டோம். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. இதில் இந்த பேட்சை பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அட்மிஷன் போகிற 100 பேர் மட்டும் தான் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். அதனால் விருப்ப இருக்க மாணவர்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 கோடி கடன் மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டில் தப்பிய வைர வியாபாரி நீரவ் மோடியினுடைய நெருங்கிய உறவினரும் தொழிலதிபருமான மெகுல் சோக்லி வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுமார் 13,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கடன் பெற்று திருப்பச் செலுத்தாமல் வந்து பார்த்தீங்கன்னா வைர வியாபாரி நீரவ் மோடியும் அவரது உறவினரான மெகுல் சோலியும் வந்து பார்த்தீங்கன்னா சோசியும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து தப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீரவ் மோடி பிரிட்டன்லையும் மெகுல் சோக்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிகுவாவிலும் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்திய பொருளாதார குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு நீரவ் மோடி வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் கடந்த 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். ஓகேங்களா? பிரிட்டன் அரசு வந்து பார்த்தீங்கன்னா சிறை வைக்கப்பட்டுள்ள அவர் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நாடு கடத்திருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? பெல்ஜியத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நாடு கடத்தப்படுவார். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், டிஎன்பிசியை பொறுத்தளவு எஸ்சி உள்ஒதுக்கீடு முதல் மாநிலமாக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அமல்படுத்தியிருக்காங்க. அதாவது பட்டியலின சமூகத்திற்கு, அதாவது எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா இடஒதுக்கீடு, அதுக்குள்ளே உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதை ஆராய்ச்சி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வகைப்பாட்டை நடைமுறைப்படுத்துவது முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியான அதாவது சமீம் அக்தர் அவருடைய தலைமையிலான குழு ஒன்றை தெலுங்கானா அரசு அமைச்சு அந்த குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலின சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை பிரித்து வச்சுருக்காங்க. இதில் குரூப் 1 பிரிவில் வந்து சமூக மற்றும் பொருளாதார கல்வியில் பின்தங்கியவங்க, அதாவது 15 எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் 1% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. குரூப் 2 பிரிவில் ஓரளவுக்கு பயனடைந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 18 எஸ்சி சமூகத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. இவங்களுக்கு 9% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. குரூப் 3 பிரிவில் வந்து கணிசமான பலனடைந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு 29 எஸ்சி சமூகத்தினருக்கு 5% இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ஒதுக்கீடு வழங்கிய முதல் மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கணும். அடுத்தது வங்கக்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா 61 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன்பிடி தலைகாடம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 61 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்வாங்க. ஏன் அப்படின்னா அந்த வெயிலுடைய அந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போட்டில் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சோம் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீன்களுடைய இனப்பெருக்கம் குறைஞ்சி மீனுடைய வளம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 61 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய படகுல போய்லாம் மீன் பிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நார்மலாக ஒரு சின்ன சின்ன போட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, சின்ன படகாக இருக்கும், அதில் போய் வேணால் மீன் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த 61 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன்பிடி தலைகாலம் சம்மர் சீசனில் எப்போவுமே வரும். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தக பூங்கா திறக்க இருக்கிறாங்க. இதை மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, திறக்கும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அரசு கணினி தேர்வுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக வந்து இது உண்டு, டைப்பிஸ்ட்டு ஆட்டோமேஷன்லாம் முடிச்சிருந்தோம் அப்படின்னா தனியாக இது உண்டு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. ஓகேங்களா? விருப்பம் உள்ளவர்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணி அந்த டெஸ்ட் எழுதலாம். ஓகேங்களா? இதுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். இது டெஸ்ட்டு அப்ளை பண்ணாலும் எழுத முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அது படிக்க விருப்பம் தான் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 18 வயதுக்குட்பட்ட சிறார்களால் இயக்கப்படும் வாகனங்களால் நேரிடும் விபத்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முதல் இடத்துல இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் சும்மா கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் 2023-24ஆம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்களை இயக்கி விபத்துக்குள்ளான 11,890 விபத்துகள் நிகழ்ந்திருக்கு. இதில் 2063 விபத்துகள் தமிழகத்தில் வந்து முதல் இடத்துல இருக்குது. அடுத்த மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், குஜராத், கேரளம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான். இந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. மலைகளின் இளவரசி அப்படின்னா கொடைக்கானல்.
மலைகளின் ராணினா ஊட்டி, தெரிஞ்சுக்கணும், முக்கியமான கொஸ்டின் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பழங்குடியினருக்கு 1000 குடியிருப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. அம்பேத்கர் அவருடைய 135வது பிறந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் சமத்துவ நாள் விழா வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை கொண்டாடிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 22 மாவட்டங்களில் 52.10 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பழங்குடியினருக்கான மக்களுக்கான 1000 குடியிருப்புகளை திறந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சமத்துவ நாள் விழாவில் அம்பேத்கரை மையப்படுத்தி 2 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் செய்யப்பட்ட அண்ணல் அம்பேத்கரின் படைப்புகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மாற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியை அழித்து ஒழித்தல் அப்படின்ற ஒரு நூலும் இந்து மதத்தின் புதிர்கள் ஆகிய நூல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட அம்பேத்கர் அவருடைய பேரனான பிரகாஷ் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஓகேங்களா, 2 நூல்கள் வெளியிட்டிருக்காங்க, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பேத்கர் பிறந்த ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தில்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில் சேவை தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அம்பேத்கர் பிறந்த ஊர், அதாவது மஹூ மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாவட்டத்தில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பிறந்திருக்காரு. அவருடைய நினைவாக அந்த ஊரோட பெயரே வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நகர் அப்படின்னு தான் மாற்றிருந்தாங்க 2003. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கணும். அம்பேத்கர் அவர் பிறந்த ஊரை வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நகர் அப்படின்னு மாற்றினாங்க. இது எப்போ அப்படின்னா 2003 தான் மாற்றினாங்க. அந்த ஊர்லேருந்து டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில் சேவை தொடங்கியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து உயர்கல்வி மாணவர் தற்கொலை தடுப்புக்காக 3 ஆய்வுக்குழுக்கள் அமைச்சிருக்காங்க. ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான எஸ் ரவீந்திர பட் அவருடைய தலைமையிலான பணிக்குழு, தேசிய பணிக்குழு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. இது சென்னையில், அதாவது சென்னைன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஐஐடி இந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுடைய தற்கொலை ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது அமைச்சிருக்காங்க. இவருடைய பேர் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, அவங்களை பற்றி நமக்கு தேவையில்லை. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரவீந்திர பட் தலைமையிலான தேசிய பணிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் கோல்கொண்டா நீல வைரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் அடுத்த மாதம் ஏல விடப்படுது. இந்தியாவில் இருக்கிற இந்தூரில் இருக்க பரோடா மன்னருக்கு சொந்தமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோல்கொண்டா நீல வைரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் உள்ள கிறிஸ்டி அப்படின்ற ஏல நிறுவனம் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஏலம் விட இருக்கிறாங்க. ஓகேங்களா. சுமார் 300லேருந்து 430 கோடி மதிப்புடைய இந்த வைரம் வந்து பார்த்தீங்கன்னா 23.24 கேரட் நீல வைரம். பாரிஸை சேர்ந்த ஜேஏஆர் வடிவமைப்பாளரால் உருவாக்கப்பட்ட மோதிரத்தில் இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா பதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இது இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1944 அமெரிக்கர் ஒருத்தர் வாங்கிட்டு போயிருக்காரு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே பரோடா மன்னருக்கு போயிருக்கு. அந்த மாதிரி மாற்றி போய் இப்போ ஏலத்துக்கு வந்துருக்கு. ஓகேங்களா. அடுத்தது எல்லை தாண்டிய குற்றங்களால் தடயவியல் அறிவியல் முக்கியத்துவம் அதிகரிச்சிருக்கிறதா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2009 வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் முதல்வராக இருந்த போதும், அதுக்கப்புறம் 2020 வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடயவியல் அறிவியலை பல்கலைக்கழகத்தை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் 7 தடயவியல் வளாகங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் 9 வளாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறதுக்கான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாகிஸ்தான் குருத்வாராவில் வந்து பார்த்திங்கன்னா பைசாகி பண்டிகை இந்திய சீக்கியர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீக்கியர்களுடைய புனிதமான ஒரு இதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பைசாகி திருநாள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிய மதத்தை உருவாக்கியவரான குருநானக் இவர் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா குருத்வாரா ஜனமஸ்தான் நான்கானா அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவர் பிறந்திருக்காரு. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த சீக்கியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலேருந்து 3000 இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் விசாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த வழிபட்டுட்டு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வகையில் வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆண்டு 6000 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விசா கொடுத்துருக்காங்க. இது 50 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இது முதல் முறை. ஓகேங்களா, இந்த மாதிரி விசா கொடுக்குறது. இது முக்கியமானதுங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே முக்கியமானது. சீக்கியர்களுடைய புனித பண்டிகை அப்படின்னா பைசாகி பண்டிகை. சீக்கிய மதத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா குருநானக். இவர் பாகிஸ்தானில் பிறந்தவர். ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மிக முக்கியமானது. அடுத்தது உலக வில்வித்தையில் வந்து பார்த்திங்கன்னா தீரஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் பதக்கம் கிடச்சிருக்கு. அதே வில்வித்தையில் ஆடவர் மொத்த அணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அமெரிக்காவில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தையில் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்கலம் பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீரஜ் பொம்மதேவரா, ஓகேங்களா, இவரும் ப்ளஸ் இன்னும் 2 பேர் சேர்ந்து விளையாடுற டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது அரசியல் சாசன வரைவு குழுவினுடைய தலைவரான அம்பேத்கரின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு குடியரசு திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவரான ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்க நாடான ஈக்வட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற அதிபர் தேர்தல் வந்து தற்போதைய அதிபரான டேனியல் நோபோவா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா. ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இது ஈக்வட்டார் ஒரு முக்கியமான நாடுன்றனால சொல்கிறேன். ஓகேவா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷெடியூலை ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். May 1 டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல இருக்க 100 பேருக்கு மட்டும் தான் நம்ம அட்மிஷன் கொடுக்க போகிறோம். அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணி படிங்க. கட்டாயம் இந்த தேர்வு போதும் பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.